அதாவது 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டிலும், 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டிலும் உச்சபலம், அதாவது உங்க ஜீவனாதிபதி உச்சம். அது 8ஆம் வீட்டுல மறையுதே சார் அப்படின்னா யாராவது 2-3 பேர் உங்கள்கிட்ட சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் துல்லியமாக இந்த ஜோதிட பலனை பாருங்கள். 10ஆம் வீட்டில் லக்னம் போட்டால் அங்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 11 அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறார். இதனாலதான் 8ஆம் வீட்டை வைத்து நமக்கு சில திடீர் ராஜயோகங்கள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானம், 8-10 பரிவர்த்தனை, ஜீவனாதிபதி உச்சம், ராசியாதிபதி உச்சம், பிறகு ராசியாதிபதி திக்பலம், 3ஆம் இடம் வெற்றிஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை. இவை அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களை சீரும் சிங்கங்களாக இந்த மே மாதத்தில் மாற்றும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு, எங்கேயோ எச்சரிக்கையா இருக்கிறது எங்கன்னு சொல்லுவேன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு சார். நீங்க சொல்றது புரியுது. ராசியில் கேது அமர்கிறார். என்ன சார் என்னதான் பண்ண போறார்? ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுப்பார். கேது பகவான் என்னன்னா ஷ்ரிங்கிங், அதாவது அவர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் அந்த காரகத்துவ அடிப்படையில் சில ஞானங்களை கொடுத்து அதன் மூலம் உங்களை பக்குவப்படுத்துவார். அப்போ ரொம்பவும் படபடப்பா, ரொம்பவும் சுறுசுறுப்பா, ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இனிமே கொஞ்சம் உட்கார்ந்து அமர்ந்து யோசிப்பது போல், அதன் மூலம் ஒரு தெளிவு, ஒரு ஞானம் வருவது போல் ஒரு அமைப்பு, ஒரு ஒளி வட்டம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு விதத்துல பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது அனுகூலம்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் அது அஷ்டம சனி என்பதனால் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸாக இருக்கும் பொழுது உங்களுடைய பேங்கிங் பாஸ்வேர்ட்ஸ், யூசர் ஐடி எல்லாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன உபத்திரங்கள் வர்ற மாதிரி இருந்தால் தொடக்கத்திலேயே அதை கொஞ்சம் சரி செய்து விடுங்கள். அதையும் தவிர இந்த ஸ்பைசி ஃபுட்டு, ரொம்பவும் நைட் டைம் லேட் ஃபுட்டு, கேஸ்ட்ரிக் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணி ஓரளவுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டால் போதுமானது.